காசி காண்டம் 56வது அத்தியாயம். கணேசனின் மாயையின் வெளிப்பாடு. ஸ்கந்தர் கூறினார். அதன் பிறகு சம்பமூர்த்தி காசிக்கு வருவதற்கு வழிவகை செய்யும் வழிகளை குறித்து யோசித்து யானை முகம் கொண்டவர் மந்தார மலையிலிருந்து புறப்பட்டு ஈசனின் கட்டளையை முறையாக ஏற்றுக்கொண்டார். பகவான் வாரணாசியை அடைந்து வேகமான தேரில் விரைவாக சென்றார். அவர் ஒரு பிராமணரின் வடிவத்தை எடுத்து நல்லவர்கள் அவரை புகழ்ந்து பேசும் நேரத்தில் நுழைந்தார். அவர் ஒவ்வொரு இல்லத்திலும் வருகை தரும் ஒரு வயதான ஜோதிடர் ஆனார். அவர் நகரத்தில் சுற்றி தெரிந்து குடிமக்களை மகிழ்வித்தார். அவரே இரவில் மனிதர்களுக்கு கனவுகளை காட்டி காலையில் அவர்களின் இல்லங்களை சென்றடைந்து அதன் பலன்களை விளக்கினார். உங்கள் உற்சாகத்தை தூண்டுவதற்காக இன்று இரவில் நீங்கள் கனவில் கண்ட பல்வேறு செயல்களை நான் விவரிக்கிறேன். 4வது யாமத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆழமான குளம் கண்டீர்கள். 2 முறை அதில் மூழ்கிய பிறகு நீங்கள் கரையை அடைந்தீர்கள். நீங்கள் மூழ்கி அதன் தண்ணீருடன் கூடிய சேற்றில் பல முறை எழுந்தீர்கள். இந்த கெட்ட கனவின் விளைவு உங்களுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தும். தலையை முட்டையடித்து காவி நிற ஆடைகளை அணிந்த ஒரு நபரை நீங்கள் கண்டீர்கள். அவர் உங்களுக்கு பயங்கரமான துன்பத்தை ஏற்படுத்துவார். இரவில் சூரிய கிரகணம் காணப்பட்டது. அது நிச்சயமாக பெரும் தீமையை ஏற்படுத்தும். இரவில் 2 வானவில்களை நீங்கள் பார்த்தது மங்களகரமானது அல்ல. சூரியன் மேற்கு நோக்கி வந்து வானத்தில் எழவிருந்த போது சந்திரனை தரையில் விழச் செய்தது. இது முழு ராஜ்யத்திற்கும் பயமுறுத்தும் ஒன்றை குறிக்கிறது. ஒன்றுக்கொன்று சண்டையிடும் ஒரு ஜோடி பதாகைகள் காணப்பட்டன. இணை பதாகைகள். அது நல்லதல்ல. அது இருக்கலாம் ராஜ்யத்தின் பிளவை ஏற்படுத்தும். உங்கள் முடிகளும் பற்களும் முதிர்ந்து கொண்டிருந்த போது நீங்கள் தெற்கே கொண்டு செல்லப்படுவதை கண்டீர்கள். இது குடும்பத்திற்கு ஒரு பயங்கரமான விஷயத்தை முன்னறிவிக்கிறது. இரவு நெருங்க நெருங்க அரண்மனையின் உச்சியில் இருந்த பதாகை உடைந்து விழுந்ததை கண்டீர்கள். இது நிச்சயமாக ராஜ்யத்தை அழிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். கனவில் நகரம் பார்க்கடலின் அலைகளால் வெள்ளத்தில் மூழ்கியது. 3 அல்லது 4 15 தினங்களுக்குள் குடிமக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். மிகவும் புத்திசாலியானவரே, உங்கள் கனவில் நீங்கள் தெற்கு நோக்கி ஒரு குரங்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டதால் அதன் விளைவை அளிக்க வழி நகரத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறுவதாகும். இரவின் இறுதியில் நீங்கள் கண்ட அழும் பெண் ஆடைகள் இல்லாமல் முடிகள் கலைந்து புறப்பட்ட மகிமையின் தெய்வம். கோவிலின் உச்சியில் இருந்த பானை போன்ற சிகரம் கீழே விழுவதை நீங்கள் கண்டீர்கள். சில நிலங்களுக்குள் ராஜ்யம் பிளவு. கனவில் நகரம் அதிகமாக அழும் மான் கூட்டங்களால் குறைக்கும் நாய்கள் பொது சூழப்பட்டிருந்தது. 1 மாதத்திற்குள் அது மக்கள் வசிக்காமல் கைவிடப்படும். இந்த நகரத்தின் மீது வட்டமிடும் இந்த பருந்துகள் ஆந்தைகள் கழுகுகள் போன்றவற்றால் இந்த இடத்தின் குடியிருப்பாளர்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய துரதிருஷ்டம் ஏற்படுவதற்கான அறிகுறி உள்ளது. இந்த வழியில் கெட்ட கனவுகளின் தீய முன்னறிவிப்புகளை அடிக்கடி நினைவு கூர்ந்து தடைகளில் இறைவன் பல நகரவாசிகளை வெளியேற்றினார். கிரகங்களின் போக்குவரத்து நன்றாக இல்லை என்று அவர் சிலருக்கு சுட்டி காட்டினார். சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒரே ராசியில் உள்ளனர். இந்த துமக்கிரகம் கேது ஆகாயத்தில் உள்ள பெரிய கரடியின் பகுதியை துளைத்து மேற்கு நோக்கி சென்றுள்ளது. இது அரசருக்கு அழிவை குறிக்கிறது. சனி ராசியை தாண்டி அதன் பின்னோக்கி சென்றுள்ளது. இது தீய கிரகங்களுடன் ராகு, கேது மற்றும் செவ்வாய் போன்றவை தொடர்புடையது. இது நல்லதாக கருதப்படவில்லை. குடிமக்களே, நேற்று ஏற்பட்ட பூகம்பம் என் இதயத்திலும் கூட பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த விண்கல் வடக்கிலிருந்து எழுந்து தெற்கு நோக்கி விரைவாக சென்றது. பின்னர் அது ஒரு வன்முறை காற்று மற்றும் இடியுடன் வானத்திலேயே கரைந்தது. இது நல்லதல்ல. இது சைத்திய வருஷம். புனித அத்தி மரம் அழகாக வேரூன்றி இருந்த போதிலும் வன்முறை காற்றின் வேகத்தால் வேரோடு சாய்ந்து நாற்கரத்தில் விழுந்துள்ளது. இது ஒரு பெரிய தீமையை குறிக்கிறது. சூரிய உதயத்தில் காகம் கிழக்கில் ஒரு காய்த்த மரத்தின் உச்சியில் அமர்ந்து கடுமையாக கூவத் தொடங்கி மற்றவர்களை மிகவும் துன்புறுத்தியது. 2 மான்கள் வேட்டைக்காரர்களை தவிர்த்து குடிமக்களுக்கு முன்னால் அடுக்குமாடி வணிக வளாகத்தின் நடுவில் வேகமாக சென்றன. அவை அவர்களுக்கு அசுபமானவை. இந்த இலையுதிர் காலத்தில் கூட பறவைகள் அகாலமாக காணப்படுகின்றன. மாமரங்களும் சால மரங்களும் நகரவாசிகளுக்கு இது பெரும் பயத்தையும் ஆபத்தையும் முன்னறிவிப்பதாக நான் எண்ணம் கொண்டுள்ளேன்.
இவ்வாறு விக்னேஸ்வரர் ஒரு போலி பிராமணர் வேடத்தில் பயங்கரத்தை உருவாக்கினார். மேலும் சில குடிமக்கள் நகரத்திலிருந்து விரட்டப்பட்டனர், கட்டாயமாக வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்பட்டனர். தனது மாயா சக்தியை பயன்படுத்தி பெண்கள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து அவர்கள் அனுபவித்த நிகழ்வுகளை விவரிப்பதன் மூலம் அவர் பெண்களின் நம்பிக்கைக்கு ஆளானார். மங்களகரமான அம்சங்களின் பெண்ணே, 7 பேருக்கு குறைவான 100 மகன்கள் உங்களுக்கு பிறந்தனர். அவர்களில் ஒருவர் வெளியே ஒரு பாலத்தின் மீது குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்த போது கீழே விழுந்து இறந்தார். இந்த கர்ப்பிணி பெண் ஒரு அற்புதமான மகளை பெற்றெடுப்பாள். இந்த பெண் முன்பு துரதிருஷ்டவசமாக இருந்தாள், ஆனால் இப்போது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நலமாகிவிட்டாள். இந்த பெண் அரசருக்கும் அரசிக்கும் மிகவும் பிரியமானவள். அவள் சொந்த மார்பிலிருந்து ஒரு முத்து ஆபரணம் அவளுக்கு அரசரால் கொடுக்கப்பட்டது. 5 அல்லது 7 தினங்கள் மட்டுமே கடந்துவிட்டன என்று நினைக்கிறேன். அரசர் தனது தயவால் 2 கிராமங்களை அவளுக்கு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். நேரடியாக அனுபவித்த பல்வேறு விஷயங்களை கூறுவதன் மூலம் பிராமணர் அரசிகளால் கௌரவிக்கப்பட்டு தகுதியானவராக ஆனார். அவரது பல நல்ல குணங்களை மறைமுகமாக அரசரிடம் விவரிக்க தொடங்கினர். எவ்வளவு அற்புதம்! இந்த பிராமணர் அழகானவர், எல்லாவற்றிலும் புத்திசாலி என்பது போலவே நல்ல நடத்தை கொண்டவர். அவர் உண்மை உள்ளவர், குறைவாகவே பேசுகிறார். அவர் பேராசை கொண்டவர் அல்ல, அவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். அவரது நடத்தை நல்லது, அவருக்கு புலன்களின் மீது சரியான கட்டுப்பாடு உள்ளது. அவர் கொஞ்சம் கூட திருப்தி அடைகிறார். பண பரிசுகளை ஏற்றுக்கொள்வதில் அவர் வெறுப்பவர். அவர் கோபத்தை அடக்குகிறார். அவரது முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கிறது. அவர் ஒருபோதும் தீங்கு இழைப்பவர் அல்லது வஞ்சகம் உள்ளவர் அல்ல, அவர் நன்றி உள்ளவர். அவரது முகம் மகிழ்ச்சியானது. அவர் அவதூறு பேசுபவர்களை வெறுக்கிறார். அவர் தகுதியானதை அறிவுறுத்துகிறார். அவர் ஒரு பக்தியுள்ள ஆன்மா கொண்டவர். அவர் அனைத்து விரதங்களையும் கவனமாக கடைபிடிக்கிறார். அவர் சுத்தமானவர். அவரது செயல்பாடுகள் சுத்தமானவை. அவர் ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளில் திறமையானவர். அவர் புத்திசாலி மற்றும் புனித புராணங்கள் மற்றும் புராணங்கள் அனைத்தையும் அறிந்தவர். அவர் அனைவராலும் மதிக்கப்படுகிறார். மேலும் அவர் எல்லாவற்றையும் கூர்மையாக காண்கிறார். அவர் பல கலைகளில் திறமையானவர். வானியல் பற்றிய ஆய்வு கட்டுரைகளை அறிந்தவர்களில் அவர் சிறந்தவர். அவருக்கு சகிப்புத்தன்மை உள்ளது. அவர் உன்னத பிறவி. அவர் கஞ்சத்தனம் இல்லாதவர். மனதை மாசுபாட்டிலிருந்து விடுவிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த நல்ல குணங்களால் இவ்வளவு பலமான வேறு யாரையும் வேறு எங்கும் காண இயலவில்லை. இவ்வாறு அந்த அறையின் பெண்கள் அவ்வப்போது அவரது நல்ல குணங்களை எண்ணி பார்த்து நேரத்தை செலவிட்டனர். ஒருமுறை திவோதாச மன்னரின் தலைமை ராணி லீலாவதி ஒரு பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அவரை குறித்து அரசரிடம் கூறினார். அரசரே, பல சிறந்த குணங்கள் கொண்ட ஒரு வயதான கற்றறிந்த பிராமணர் இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த உருவகமாகவும் பிராமண நற்பண்புகள் மற்றும் வேத அறிவின் களஞ்சியமாகவும் இருக்கிறார். நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும். மன்னர் அனுமதி அளித்த பின்னர் ராணி தனது புத்திசாலி பெண் தோழியை அனுப்பி பிராமண மகிமையின் உருவம் போல தோன்றிய அந்த பிராமணரை அழைத்து வந்தார். தூரத்திலிருந்தே பிராமணர் வருவதை கண்ட மன்னர் மனதளவில் சிறந்த வடிவமும் அம்சங்களும் காணப்படும் இடத்தில் நல்ல குணங்கள் இருக்கும் என்று நினைத்தார். அவர் மகிழ்ச்சி அடைந்தார். சில படிகள் முன்னேறி மன்னர் அவரை முறையாக வரவேற்று கௌரவித்தார். 4 வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஆசீர்வாத பகுதிகள் மூலம் அவர் அரசரை மகிழ்வித்தார். மன்னர் முறையாக பிராமணரை வணங்கி அவர் அமர்ந்திருந்த இருக்கையை அவருக்கு வழங்கினார். மன்னரும் பிராமணரும் ஒருவருக்கு ஒருவர் நலம் விசாரித்தனர். சிறந்த பிராமணரும் அரசரும் உரையாடல் கலை திறமையானவர்கள். பரஸ்பர கேள்விகள் மற்றும் பதில்களில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியில் பிராமணர் பேசிய உரையாடல் மன்னரால் முழுமையாக வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட உகுந்த மரியாதை மற்றும் உகந்த மரியாதையை பெற்று தனது ஆசிரமத்திற்கு திரும்பிய போது மன்னர் திவோதாசர் லீலாவதியின் முன் பிராமணரை மிகவும் புகழ்ந்து பேசினார். அரசியே, லீலாவதி நல்ல குணங்களை விரும்பும் மிகவும் புத்திசாலி பெண்ணே. பிராமணர் முறையாக பாராட்டப்பட்டுள்ளார். அவர் புகழப்படும் விதத்தை விட அவர் மிகவும் தகுதியானவர். ஏற்கனவே நிகழ்ந்த அனைத்தையும் அவர் அறிவார். நிகழ்காலத்தை புரிந்து கொள்கிறார். காலையில் அவரை அழைத்து எதிர்காலத்தை குறித்து ஏதாவது கூற வேண்டும். இரவு விடிந்ததும் காலையில் மன்னர் பிராமணரை அழைத்து அவருக்கு பல வகையான இன்ப பொருள்களையும் விலை உயர்ந்த பரிசுகளையும் வழங்கினார். அவர் பிராமணரை முறையாக வரவேற்று அவருக்கு ஒரு பட்டு துணி மற்றும் பிற பொருட்களை பக்தியுடன் வழங்கினார். அவர்கள் தனியாக இருந்த போது மன்னர் பிராமணரிடம் இதயத்தில் என்ன போற்றப்பட்டது என்று கேட்டார். மன்னர் கூறினார், பிராமணர்களின் நீங்கள் மட்டுமே எனக்கு பெரியவராக தோன்றுகிறீர்கள் என்பது உறுதி. வேறு யாருடைய அறிவும் உண்மை போல உண்மையை அறிந்திருக்கவில்லை என்பது என் கருத்து. மனம் மற்றும் புலன்களை கட்டுப்படுத்தும் மிகவும் புத்திசாலியான தவ களஞ்சியமாக உங்களை கண்டதால் பிராமணரை
நான் உங்களிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அதை தயை கூர்ந்து எனக்கு உண்மையாக கூறுங்கள். இந்த ராஜ்யம் நான் ஆட்சி செய்துள்ளேன். மற்ற மன்னர்களால் அல்ல, தெய்வீக இன்பங்களால் நான் மிகவும் அனுபவித்திருக்கிறேன். என் செல்வத்தின் அளவு பகலிலும் இரவிலும் சிறிதும் சோம்பல் இல்லாமல், துன்மார்க்கங்கள் இல்லாமல் பலத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் குடிமக்கள் என் சொந்த மார்பில் பிறந்த சந்ததியினரை விட அதிகமாக பாதுகாக்கப்பட்டுள்ளனர். எனது கணக்கெடுப்பு மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதற்கு தகுதியற்றது என்ன? பிராமணர்களின் பாதங்களை வணங்குவதால் எனக்கு சில நன்மைகள் உள்ளன என்பதை நான் அறிவேன். பெரிதாக எதுவும் இல்லை. என் மனம் எந்த செயல்களிலும் சாய்ந்து ஈர்க்கப்படவில்லை. எனவே உன்னதமான மற்றும் சிறந்த ஐயனே, நலனுக்கு எது உகந்ததாக இருக்கும் என்பதை சிந்தித்து கூறுங்கள். பிராமணர் கூறினார், அரசர்களின் மிகச்சிறிய கடமையை கூட தனிப்பட்ட முறையில் கேட்கும் போது ஒரு ஞானியால் எப்போதும் விளக்கப்பட வேண்டும். ஆனால் மிக குறைந்த கூட அமைச்சர் கேட்காத போது, விளக்கக்கூடாத போது எல்லில் அவர் பெரும் அவமதிப்பிற்கு பயப்படுவார். கேட்டால் நான் சொல்வேன், அதற்காக எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். நான் கூறியது நிறைவேறினால் உங்கள் மனச்சோர்வு மற்றும் ஆர்வமின்மைக்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிறந்த அறிவாற்றல் கொண்ட அரசரை கேளுங்கள். உண்மைக்கு மாறாக நான் எதுவும் கூற மாட்டேன். மிகுந்த வீரம் மிக்கவர் தாங்கள், மிகவும் தைரியமானவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர். நீங்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலி. அமராவதியில் கூட தேவர்களின் இறைவன் தேவேந்திரன் தகுதி, புகழ் மற்றும் புத்தியால் நிறைந்தவர் அல்ல என்று நான் நினைக்கிறேன். சிறந்த அறிவாற்றலின் பார்வையில் குருவிற்கு, தேவர்களின் குருவிற்கு இணையாக நான் உங்களை கருதுகிறேன். பிரகாசம் மற்றும் அமைதியின் பார்வையில் சந்திரனுக்கு இணையாக, பிரகாசத்தில் சூரியனுக்கும் வீர செயல்களில் நெருப்புக்கும் இணையாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வலிமையை பொறுத்தவரை நீங்கள் காற்று கடவுளுக்கு இணையாக இருக்கிறீர்கள். செல்வத்தை கொடையாக வழங்குவதில் குபேரனுக்கு இணையாக இருக்கிறீர்கள். தண்டிக்கும் திறனில் ருத்ரனுக்கு இணையாக இருக்கிறீர்கள். போர்க்களத்தில் தாமே நிவர்த்தி ஆவீர்கள். தாமே துன்மார்க்கரை கட்டும் பாஷி வருணன். தீயவர்களை கட்டுப்படுத்தும் செயலில் தாம் யமனை போன்றவர். தமது பெரும் செழிப்பில் தாம் மகேந்திரனுக்கு இணையானவர். தாமே சகிப்புத்தன்மையில் பூமிக்கு இணையானவர். ஒழுக்கத்தின் எல்லைகளை கடைபிடிப்பதில் தாமே கடலாவீர்கள். மகத்துவத்தில் தாமே இமயமலை. அரசாட்சியில் தாமே சுக்கிரன். ஒரு நாட்டை ஆளும் செயலில் தாமே மதுவிற்கு இணையானவர். தாமே மேகம் போல துன்பத்தை போக்குபவர். கங்கையின் பெயரை போல புனிதமானவர். காசியை போல அனைத்து உயிரினங்களுக்கும் சிறந்த இலக்கை வழங்குபவர். அழிவு விஷயத்தில் தாமே ருத்ரன். அதற்கேற்ப பாதுகாப்பில் தாமே 4 கரங்களை உடைய விஷ்ணுமூர்த்தி ஆவீர்கள். தாம் பிரம்மதேவரை போல படைப்பவர். தாம் தாமரை போன்ற வாயில் தெய்வம் இருக்கிறாள். கமலை செல்வத்தின் தெய்வம் தமது தாமரை போன்ற கரங்களில் இருக்கிறாள். தமது கோபத்தில் ஹால விஷம் இருக்கிறது. தமது பேச்சு தெய்வீக அமிர்தத்திற்கு இணையானது. தமது கரங்கள் உண்மையான அஸ்வினி சுகங்கள். அரசரே, எல்லா தெய்வர்களுடைய உருவகமாக இருப்பதால் தம்மிடம் சக்தி வாய்ந்த அனைத்தும் உள்ளன. எனவே தம் மங்களத்திற்கு உகந்தது எனக்கு உண்மையிலேயே தெரியும். அரசரே, இன்று முதல் 18ஆம் நாளில் வடக்கிலிருந்து ஒரு பிராமணர் நிச்சயமாக தங்களிடம் வந்து தங்களுக்கு அறிவுரை கூறுவார். அரசரே, அவனுடைய கட்டளையை தாம் தயக்கமின்றி நிறைவேற்ற வேண்டும். அதன் மூலம் மிகவும் புத்திசாலியான அரசரே, தாம் தமது இதயத்தில் பொக்கிஷமாக கொண்ட அனைத்தும் நிறைவேறும். அப்படி கூறிய பிறகு சிறந்த பிராமணர் அரசரிடம் விடை பெற்றார். அவருடைய சம்மதத்தை பெற்ற பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் தனது ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். அரசர் நிகழ்வுகளில் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். இவ்வாறு அரசர், குடிமக்கள் மற்றும் அரச அந்தப்புறம், பெண்கள் குடியிருப்பு உள்பட முழு நகரமும் விக்னஜித்தால் தனது சொந்த மாயை சக்தியினால் அவரது செல்வாக்கின் கீழ் கொண்டு வரப்பட்டது. தனது கடமைகளை நிறைவேற்றிய ஒருவராக கருதிய பிறகு அந்த பகவான் விக்னஜித் பல்வேறு வேடங்களை எடுத்து காசியில் தங்கினார். கணாதிபர் அந்த காலத்து தனது சொந்த இடத்தை அலங்கரித்தார். பூதப்பிர திவோதாசர் முன்பு இல்லாத போது மன்னன் திவோதாசனை விஷ்ணு துரத்திவிட்டு விஸ்வகர்மன் அந்த நகரத்தை புதுப்பித்த போது பகவான் தானே மந்தாரத்திலிருந்து அழகிய வாரணாசி நகரத்திற்கு வந்து கணநாயகனை புகழ்ந்தார். அகஸ்தியர் கூறினார், விக்னஜித் தேவர்களின் தலைவரால் எவ்வாறு புகழ்ந்தார், விநாயகர் எவ்வாறு பல்வேறு வேடங்களை எடுத்தார், காசி நகர் அவர் எந்த பெயர்களால் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். 6 முகம் உள்ளவரே, அந்த விஷயங்களை எல்லாம் சுருக்கமாக கூறுங்கள். கலச பிறவியின் இந்த வார்த்தையை கேட்ட 6 முகமுள்ள இறைவனான ஸ்கந்த பெருமான் கணராஜரின் மங்களகரமான கதையை உண்மைகளின் அடிப்படையில் அவருக்கு கூறத் தொடங்கினார். 86ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.